السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم بالخبر سيد البشر: إنما أنا قال نبينا صلى الله عليه وسلم بالخبر سيد البشر: إنما الأعمال بالنيات إلى آخره. قال نبينا صلى الله عليه وسلم: صدق رسول النبي الكريم. அளவெல்லாம் அருளும் நிகழ்லா அன்பும் மண்ணையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயான தன்மை வைத்த தர்ம பிரபாகிய தர்ம கர்த்தாவாகிய வல்லவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரைத்ததே. இன்னும் அமைந்துடன் நமது காத்தம் நபி, முத்திர நபி, சமல் நபி, சீர நபி, அஹமது முஸ்தபா மஹமது மரித்தல்லா சர்தாரே ஆலம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், முத்தகீன்கள் மேலும் நல்லடியார்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய சாந்தி என்னும் சமாதான மழை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களை, இங்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு தேசத்தின் சுதந்திரம், தேர்தல் ஆணையத்தின் அலட்சியம் எனக்குரிய தலைப்பின் கீழ் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றுடன் 79 ஆண்டு காலங்களை சுதந்திரம் பெற்று தொடர்ந்திருக்கின்றது. இதே வெள்ளிக்கிழமை இரவு 12 மணி அளவிற்குத்தான் சுதந்திரம் கிடைத்தது. இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டவர்கள் என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் ஏராளமான நபர்கள் சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டிருக்கின்றார்கள். இஸ்லாமியர்கள் என்று நாம் பார்க்கக்கூடிய சமயங்களில் அவர்களுடைய வரலாறுகளை நாம் புரட்டி பார்க்கக்கூடிய சமயங்களில் ஒவ்வொரு நபருடைய வரலாறுகளும் நமக்கு ஆச்சரியத்தை மூட்டும் அளவிற்கு சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டிருக்கின்றார்கள். இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பதாக எதுபோன்றெல்லாம் இருந்தது என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் சர்வாதிகாரம் தலைத்திருந்தது, ஒடுக்குமுறைகள் தலைத்திருந்தது, ஆணாதிக்கங்கள் தலைத்திருந்தது, உயர்ஜாதியினர்கள் எனக்கூடிய சொல்கள் தலைத்திருந்தது, அடிமைகள் எஜமானர்களுடைய எண்ணங்கள் தலைத்திருந்தது. இப்பொழுது எப்படி இருந்தது? இந்த நபர்கள் இதைத்தான் செய்ய வேண்டும் எனக்கூடிய சூழ்நிலைகள் அங்கே இருந்து கொண்டிருந்தது.
தான் செய்ய வேண்டும். அதை விட்டு மார்பு தொழில் செய்யக்கூடாது. ஒரு செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளியாக இருந்தால் அந்த தொழிலாளி செருப்பைத்தான் தைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அவர் செருப்பு கூட அணியக்கூடாது. தான் தைத்த செருப்புகளை தான் அணியக்கூடாது என்பதாக சட்டங்கள் இருந்தது. சிலர்கள் சில தெருக்களின் பக்கமே செல்ல முடியாத அதற்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தது. சிலர்கள் மட்டும்தான் உயர்ந்த பதவிகள் அந்த எஜமானருக்கு அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருந்தார்கள். இப்படி இருந்த திருநாடு யாரும் இடங்கள் வாங்குவதற்கு முடியாது. இவர்கள் எதற்கும் சொந்தமில்லை. இதுபோன்று சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும் பொழுதுதான் 800 ஆண்டு காலங்கள் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள். இந்திய நாட்டை 800 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள். இந்த 800 ஆண்டுகள் ஆண்ட பொழுது வரலாறுகளை திரித்து வரலாறுகளை மறைத்து இன்று ஏராளமாக சொல்லப்படுகின்றது. கஜினோடு படையெடுத்து வந்தார், அனைத்தையும் கொள்ளையடித்து சென்று விட்டார் என்பதாக சொல்கின்றார்கள். அதற்குரிய சகோதரர்களே, கஜினோ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அப்படி ஒரு காரியத்தை செய்யவில்லை. இவர்களாக இட்டு கட்டப்பட்டு அதை புனைக்கப்பட்டு பிரிட்டிஷருக்கு அடிமைகளாக இருந்த செருப்பு நக்கிகளாக இருந்தவர்களுடைய ஒரு கூட்டாக அன்று எழுதி வைத்தார்கள். உண்மை சரித்திரம் என்ன? போர்க்களத்தில் போர்கள் என்று நடக்கக்கூடிய ஒன்று இருக்கின்றது. போர்க்களத்தில் கிடைக்கக்கூடியது கனிமத்துகளாக பொருள்களாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த நாட்டை கைப்பற்றுவதற்கு பின்னால் அந்த நாட்டு மக்களை எப்படி நடத்துகின்றார்கள் என்பதுதான் பார்க்க வேண்டும். கஜினோவுடைய ஆட்சியாளர்கள், மோலாயருடைய ஆட்சியாளர்கள் சொல்வதெல்லாம் எப்படி திரித்து சொல்கின்றார்கள்? வழிபாட்டு தலங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு மசூதிகளாக பள்ளிகளாக கட்டப்பட்டார்கள் என்பதாக இல்லை. அது முற்றிலுமான பொய்யான ஒரு செய்திகளை இவர்கள் பரப்புகின்றார்கள். காசி விஸ்வநாதனுடைய ஆலயத்திற்கு மானியம் வழங்கியது கஜினோவுடைய அந்த ஆட்சி காலங்களில். இதுபோன்று ஒவ்வொரு இடங்களில் பார்த்தமையானார் ஒவ்வொரு கோயில்களாக பல்வேறு கோயில்களுக்கு மானியங்கள் வழங்கியிருக்கின்றார்கள். தங்களுடைய மதங்களை சுதந்திரமாக வழிபடுவதற்கு வழிவகை செய்தார்கள். தமிழ்நாட்டு பக்கம் வந்தாங்க, அன்னைக்கு அப்படி எல்லாத்தையும் அழிச்சுட்டாங்க, அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா இந்த தமிழகத்தில் 2000 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய கோயில்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. தஞ்சை பெரிய கோயில், மதுரையுடைய இருக்கக்கூடிய ஒன்று, இதுபோன்ற பல்வேறு கோயில்களை பார்த்தால் 1000 ஆண்டுகளை கடந்ததாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இவருடைய ஆட்சி காலங்களில் அனைத்தையும் அழித்தார்கள் என்றால் எப்படி இதெல்லாம் இருந்திருக்கும்? அதெல்லாம் அவர்கள் ஊக்குவித்தார்கள். ஒரு காரியங்கள் நடந்தது. கன்னிமோகன் சிற்றரசர்களுடைய தன்னுடைய சிற்றரசர்கள் எல்லாம் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார். அவர்கள் எல்லாம் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், காசி விஸ்வநாதருடைய கோயிலுக்கு சென்ற பொழுது நாங்கள் இங்கே எங்களுடைய இந்த புண்ணிய ஸ்தலங்கள் இது கங்கை நதியில் நாங்கள் நீராடி விட்டு வழிபட்டால் எங்களுக்கு உகந்ததாக இருக்கின்றது, மோட்சம் கிடைத்தது போன்று புண்ணியம் கிடைத்தது போன்று என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அவர்களுடைய ஐதீகம். இப்பொழுது அதனால் ஓரிரு நாட்கள் நாம் இங்கு தங்குவோம் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது ஓரிரு நாட்கள் அங்கே தங்குகின்றார்கள். தங்கிவிட்டு கிளம்பக்கூடிய சமயங்களில் பார்த்தால் ஒரு சிற்றரசருடைய மனைவி ராணி காணாமல் போய்விடுகின்றார். ராணியை காணவில்லை. தங்களுடைய சீரர்கள் சிப்பாய்களை அனுப்பி வைத்துக் கொண்டு எங்கே இருக்கின்றார்
வருகின்றார்கள், பார்த்து வாருங்கள் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அனைவரும் சென்று பார்க்கின்றார்கள், தேடுகின்றார்கள், கிடைக்கவில்லை. கடைசியாக மன்னர் உள்ளே செல்கின்றார். அங்கே சென்று பார்க்கக்கூடிய சமயங்களில் கருவறை என்று சொல்வார்களே, அதற்கு கீழே பார்க்கின்றார்கள் ஒரு பாதாள சுரங்கம் செல்கின்றது. இந்த பாதாள சுரங்கத்திற்குள் செல்லக்கூடிய சமயத்தில் போய் சென்று பார்த்தால் முழங்களும் முக்களுடைய சவுண்டுகள் கேட்கின்றது. வேதனையினால் முத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய குரல் கேட்கின்றது. யார் என்று பார்க்கின்றார்கள், காணாமல் சென்றவருடைய அந்த ராணிதான் அங்கே மயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நேர் கருவறைக்கு நேராக இருக்கக்கூடிய சுரங்க பாதையின் கீழாக அங்கே அனைத்து விஷயங்களும் செய்யக்கூடிய குருக்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ராணியை சீரழித்து வருகின்றார்கள். இதை கண்டவுடனேயே ஒண்ணு என்ன ஆகுது, பிரச்சனைகள் ஆகுது. உடனடியாக யார் என்று பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்த குருக்கள் என்பதாக தெரிகின்றது. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆசிபாவுடைய கதையும் அதுதான் ஆச்சு. தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் எங்கு அடைக்கலமாக இவர்கள் எங்கு பாதுகாக்கப்பட வேண்டுமோ, எங்கு தரிசனம் கொடுக்க வேண்டுமோ அங்கு இவர்கள் சீரழித்துக் கொண்டு தங்களுடைய தீய பழக்கங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது கேட்கக்கூடிய சமயங்களில் அந்த சிற்றரசர்கள் சொல்கின்றார்கள், எங்களுடைய சாமியுடைய கருவறைக்கு கீழ் இப்படி ஒரு தவறு நடந்து விட்டது. இந்த தவறின் காரணமாக இது புண்ணியத்தன்மைகளை இழந்து விட்டது. இதற்கு உடனடியாக மாற்று வழிகள் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது வேறொரு இடங்களில் இப்பொழுது இருக்கக்கூடிய இடங்களில் மாற்றி கட்டப்படுகின்றது. அந்த சிலைகள் எடுத்து வைக்கப்பட்டு அந்த இடங்களை அழிக்கப்படுகின்றது. இந்த ஒரு விஷயங்களை எடுத்துக்கொண்டு இவர்கள் என்ன செய்கின்றார்கள், இப்படி செய்து விட்டார்கள், இஸ்லாமியர்கள் இப்படி செய்தார்கள் என்பதாக. காரணம் என்ன? அதை இவர்கள் ஆராயவில்லை, அதை சொல்லவில்லை, இதை மூடி மறைத்து வருகின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, நல்ல முறைகளில் சோமாக சுவிச்சமாக வாழ்ந்தவெல்லாம் யாருடைய காலகட்டம் என்று பார்த்தால் அந்த 800 ஆண்டு காலங்கள் இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த காலகட்டம் தான். ஒன்னும் சொல்ல போனா 1700 1800க்கு முன்பதாக இந்திய சுதந்திரம் பெற்றிருக்கும். இந்திய சுதந்திரம் பெறக்கூடியதற்கு முந்தைய வரிகள் இருந்தது. அந்த ஆண்டுகளில் பெறாமல் போனதற்குரிய காரணம் என்னவென்று தெரியுமா? திப்பு சுல்தான் கையில் எடுத்தார். இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி போராட்டத்திற்காக வேண்டி கையில் எடுத்தவர் முதன்மையாளர் திப்பு சுல்தான். இந்த போராட்டத்திற்காக வேண்டி வெள்ளையர்களை எதிர்த்து பல்வேறு புரட்சிகளை செய்தார். அவருடைய அந்த வெள்ளையர்கள் திப்பு சுல்தானுடைய கோட்டைக்குள்ள 30 நாட்களாக முற்றுகையிடுகின்றார்கள். உள்ளே நுழைய முடியவில்லை. இன்னைக்கு எத்தனையோ ஏவுகணைகள் சொல்கின்றார்கள். என்னென்ன விதமான ஏவுகணைகள் எல்லாம் சொல்கின்றார்கள். இதெல்லாம் இப்பொழுது டெக்னாலஜிகள் வளர்ந்து விஞ்ஞானத்துடைய வளர்ச்சிகள் என்று சொல்கின்றார்கள். இதற்கு வித்திட்டவர் முதன்மையாக திப்பு சுல்தான். வீரனுடைய அந்த ஏவுகணைகளுடைய தாக்குதல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக வடிவமைத்து முதன்மையாக ஏறியவர், ஏவுகணை என்று ஏவக்கூடியவர், ஏறியவர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் ஒரு ஆய்வு. இன்னும் போய் பார்த்தால் அங்கே மைசூர்ல போய் பார்க்கலாம், மியூசியத்துல. இந்த போய் கேட்டால் இப்ப முன்னாடி ஒரு 10 வருஷ காலங்கள் சங்கிகளுடைய ஆட்சிகள் இருந்ததால் எதுவும் மாற்றப்பட்டு இருக்கின்றதா என்னவென்று தெரியவில்லை. அது வைக்கப்பட்டிருந்தது. அந்த இடங்களில் அவர் ஏவப்பட்ட பொழுது உள்ளே நுழைய முடியவில்லை. இவர்கள் கைப்பற்றது யார் என்று தெரியுமா? ஒரு நூலுடைய ஒரு மனிதனை, நூலுடைய ஒரு மனிதனை இவர்கள் கையாள ஆக்கினார்கள். காட்டிக் கொடுப்பதும் மற்ற விஷயங்களுக்கும் இவர்கள் தயாராக இருப்பார்கள். தேவை இவர்களுக்கு பணமும் பதவியும் தான். இவர்கள் செய்யக்கூடிய வேலைகள், அவர்கள் உள்ளே வருவதற்காக வேண்டி கொல்லைப்புற வாயில் வர வழியை திறந்து வைக்கின்றார்கள்.
இருந்தார்கள். இன்னைக்கெல்லாம் அது போல ஆச்சுன்னா தலைவச்சு ஓடுறது யாருன்னா இந்த தலைமை தாங்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கும். ஆனால் அன்று திப்பு சுல்தான் தன்னுடைய சிப்பாய்கள் எல்லாம் நீங்கள் சென்று விடுங்கள் என்று சொல்லிவிட்டு திப்பு சுல்தான் தன்னுடைய வாளை கையில் ஏந்தி போராடினார். வாளை கையில் ஏந்தி போராடினார். அத்தனை நபர்களையும் வெற்றி வீழ்த்தினார். இவரை தொலைக்கப்படுகின்றது. குண்டுகள் எரியப்பட்டு இவர்கள் காயமடைகின்றார். வாசல் பக்கத்தில் வருகின்றார். வாசலுடைய அருகாமையில் வந்த பொழுது அப்பொழுது தன்னுடைய மெய்காப்பவராக இருக்கக்கூடிய நபர் வந்து கேட்கின்றார், திப்பு சுல்தான் அவர்களே, நீங்கள் இப்பொழுது இந்த வெள்ளக்காரனிடம் சரணடைகின்றேன் என்பதாக சொல்லிவிடுங்கள், உங்களை விட்டு விடுவார் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அன்று அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இன்று வரை கல்வெட்டுகள் பதிக்கப்பட்டிருக்கின்றது. 200 ஆண்டுகள் ஆடாக நாம் அனைவரை விட 2 நாட்கள் சிங்கமாக கர்ஜித்து சாவதே மேல் என்பதாக திப்பு சுல்தான் என்று சொன்ன வார்த்தை. இவனுக்கு நாம் அடிமைந்து செல்வதை விட இவனிடம் நாம் போரிட்டு வாழ்வதை மேல் என்பதாக சொல்லி வந்தார். இந்த சரித்திரங்கள் மாற்றப்படுகின்றன, திரிக்கப்படுகின்றன, அழிக்கப்படுகின்றன. அருமைக்குரிய சகோதரர்களே, என்கிறார்களே, இன்று வரக்கூடிய எதிர்காலங்களை சந்திக்கக்கூடியவர்கள் நீங்கள். அனைத்தையும் அழித்துக் கொண்டு, அனைத்தையும் மறைத்துக் கொண்டு, அனைத்தையும் நீக்கிக் கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பகதூர் ஷா, மௌலானா பகதூர் ஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி பாடுபட்ட பொழுது சுருக்கமாக அவருடைய ஹைலைட்டான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கின்றேன். சிறைபிடிக்கப்பட்டிருக்கின்றார். சிறைபிடிக்கப்பட்டு உள்ளே வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சிறையில் இருந்து இருக்கக்கூடிய கமாண்டர் இருக்கின்றான ஒரு தட்டில், உணவு கொண்டு வரக்கூடிய தட்டில், பெரிய தாம்பல தட்டை மேலே துணிகளால் மூடப்பட்டு கொண்டு வந்து கொடுக்கப்படுகின்றது. உங்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, பாருங்கள் என்பதாக லக்கல் நையாண்டியாக சிரிக்கின்றான். பார்க்கின்றான். ஒன்றும் சொல்லவில்லை, நீங்கள் எடுத்த உணவை உண்ணதற்கு பாருங்கள் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது துணியை நீக்கிய பொழுது அப்பொழுது தன்னுடைய 2 ஏவர்களுடைய தலையில் அங்கே கொய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. தன்னுடைய மகன்கள் இளவரசர்கள் தலைகள் கொய்யப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. எடுத்து பார்க்கின்றார், ஒன்றும் சொல்லவில்லை, பார்த்துவிட்டு பூரிக்கின்றார். அவர்களுடைய நெற்றிகளில் முத்தமிடுகின்றார். இதை கண்டு கொண்டிருந்த கர்ணன் சொல்கின்றான், உன்னுடைய கண்களில் நீர் வரவில்லையா, உன்னுடைய கண்களில் நீர் வற்றி விட்டதா என்று கேட்கப்பட்ட பொழுது அப்பொழுது அவர் சொன்னார், என்னுடைய மார்க்கம் இஸ்லாமுடைய சன்மார்க்கம் சொல்லியிருக்கின்றது, ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றவர்களை கண்டால் அழுவது கூட கூடாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. என்னுடைய குழந்தைகள் 2 ஷஹீதாகி இருக்கின்றார்கள். இந்த தேசத்திற்காக வேண்டி ஷஹீதாகி இருக்கின்றார்கள். இதற்காக வேண்டி இந்திய தேசத்துடைய சுதந்திரத்திற்காக வேண்டி ரத்தம் சிந்தியவர்கள். கூன் மஸ்ஜித் என்றாக இங்கும் வந்து சொல்லக்கூடிய இடங்கள் இருக்கின்றது. வட மாநிலத்தில் சென்றார், கூன் மஸ்ஜிதை கண்டால் கூட இஸ்லாமியர்களுடைய அங்கு செய்த தியாகங்கள் செய்தும் இந்த கூன் இல்லாத கூவை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய கயவர்கள், பூகாயா என்று சொல்லும்போது இவர்கள் கூவை கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய கயவர்கள், கூனை கண்டியவர்களுக்கு மறைத்து விட்டு இதை தின்று கொண்டிருக்கின்றார்களே, சரித்திரங்களையும் மறைத்துக் கொண்டிருக்கிறார்களே. அருமைக்குரிய சகோதரர்களே, அன்று அப்படி இருந்தது. அந்த சரித்திரங்களை மறைக்கப்படுகின்றது ஒரு பக்கம். அனைத்து குழந்தைகளுடைய பாட புத்தகங்களிலிருந்து நீக்கப்படுவது ஒரு பக்கம். இன்று அதைவிட கொடூரமான ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. தேசத்துடைய சுதந்திரங்கள் எப்படியெல்லாம் பறிப்பதற்குரிய வழிகள் என்பதை இன்றைக்கக்கூடிய கயவர்கள் கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் முயற்சியான உண்மை. மனிதனுக்கு இந்தியாவுடைய ஏன் உலக நாடுகளே கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம் வாக்குரிமை என்று சொல்லக்கூடியது,
அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி, சாசன சட்டத்தின்படி அனைவருக்குமே வாக்குரிமை என்பது உள்ளது. எந்த மனிதர்களுக்கு, எப்படியா கொண்ட மனிதர்களுக்கு என்று பார்க்கக்கூடிய சமயத்தில் படித்தவர்கள், படிக்காதவர்கள், பணக்காரர்கள், வேலைகள், நீதிபதிகள், அதிகாரிகள், முதல்வர்கள், பிரதமர்கள், எந்த ஒரு பாமர மக்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்கள், சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள், இவர்களுக்கு அனைவருக்குமே ஒரே ஒரு வாக்கு உரிமை உள்ளது, வழங்கப்பட்டுள்ளது. அருமைக்குரிய சகோதரர்களே, இது சமீப காலமாக பறிக்கப்பட்டுக் கொண்டு அதை நீக்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், முன்னுள்ள இந்த தேர்தலுடைய சூழ்நிலைகள் எல்லாம், வாக்குடைய உரிமைகள் எல்லாம் நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். எதுபோன்று இந்த வாக்குகள் வழங்கப்படுகின்றது, உரிமைகள் யாருக்கு வாக்குகள் வழங்கப்படுகின்றது? மக்களாட்சி என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அரசியல் சாசனத்தின் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1959 வாக்காளர் என்றால் என்னவென்பதை பதிவு 1 பகுதி 1 பிரிவு 2 உள்பிரிவு ஈயில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. பிரிவு 2 இ வாக்காளர் எனில் தொகுதி 1 தொடர்பில் நபர் ஒருவரின் பெயர் அப்போதைக்கு செயலாக்கத்தில் உள்ளவர் வாக்காளர்கள் பட்டியலில் பதிவு செய்யப்பட்டு மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 பிரிவு 11 குறிப்பிடப்பட்டுள்ள ஏதேனும் உட்பட்ட நபராக இருக்கப்பட வேண்டும். இதுதான் இதனுடைய பொருள். ஒரு வாக்களிக்க வேண்டும் என்றால் அவர் அந்த தொகுதிக்கு உட்பட்டு அந்த இவர்கள் இந்திய பிரதியாக இருக்க வேண்டும், இவருக்கு வாக்குரிமை வழங்க வேண்டும். ஏதாவது ஒரு வாக்காளர் என்றால் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்க வேண்டும், இவன் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், வாக்காளருடைய பெயர் பட்டியலில் இடம்பெற்றிருக்க வேண்டும் மற்றும் இதே சட்டத்தின் பிரிவு 11 வாக்காளராக இருப்பதற்கு சில தகுதி குறைபாடுகள் இருக்கக்கூடாது என சொல்லி இருக்கின்றது. ஓட்டு போட முடியாது, சிலர்களுக்கு இந்த குறைபாடுகள் இருந்தால் அவங்க ஓட்டு போட முடியாது. இந்த குறைபாடு இல்லாதவர்கள் தான் ஓட்டு போடலாம், வாக்களிக்கலாம். எப்படியா சொன்னவங்க? 1 கிரிமினல் குற்றம் புரிந்து தண்டனை பெற்றவர்களாக இருக்கக்கூடாது. இந்திய தண்டனை சட்டத்தின்படி பிரிவு 171 இ அல்லது 171 எஃப் இன் கீழ் அவர் அல்லது இந்திய சட்டத்தின் பிரிவு 150 பிரிவு 136 உட்பிரிவு 2 ஆவின் கீழ் இவர் தண்டிக்கப்பட்டிருக்கக்கூடாது. தண்டிக்கப்பட்டிருந்த ஒரு குற்றத்திற்காக குற்றம் உள்ளாக்கப்பட்டால், தீர்ப்பு அவருக்கு நிர்ணயிக்கப்பட்டால், அவருடைய குற்ற தீர்ப்பு தேதியில் இருந்து அல்லது உத்தரவு அமலுக்கு வந்த தேதியில் இருந்து 6 ஆண்டு காலங்கள் வரை எந்த ஒரு தேர்தலிலும் ஒரு வாக்களிக்க முடியாது. இப்ப லஞ்சம் வாங்கிறாங்க, லஞ்ச ஊழல்ல மாற்றிடுறாங்க, ஏதோ ஒன்று மாற்றுறாங்க, இவர்கள் தண்டிக்கப்படுறாங்க. இதனால் முன்னுள்ள பிரிவுகள் தான் இப்படி ஒரு அல்லது தேச துரோகத்தினுடைய ஒரு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்காங்க, நிரூபிக்கப்பட்டு அவங்களுக்கு தண்டனைகள் கொடுக்கப்படுது. தண்டனைகள் கொடுக்கப்பட்டு இவர் எத்தனை 2 ஆண்டுகளுக்கு மேலமாக இவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டால் அவர்கள் சிறைச்சாலையில் அணிவிக்கப்பட்டு திரும்ப வந்து 6 ஆண்டு காலங்கள் இவர் வாக்களிக்க முடியாது. அதுவரை அவர் வாக்குரிமை என்பது அவருக்கு கிடையாது. அதே போன்று 2வது நபர் புத்தி சுவாதமற்றவராக இருக்காரு, அவருக்கு வாக்குரிமை என்பது இல்லை. வைத்தியக்காரர் இவர் இருக்காங்க, இவங்களுக்கு வாக்குரிமை இல்லை. வாக்குரிமை கடந்த வாழைகளை வாக்குரிமையின் வரலாறு மிக நீண்டதாகும். வாக்குரிமை என்று சொல்கின்றன, இதனுடைய வரலாறு மிக நீண்டதாக இருக்குது. வாக்குரிமைக்காக பலவிதமான போராட்டங்களை நடத்தியிருக்காங்க, புரட்சிகளும் தியாகங்களும் நிகழ்த்தியிருக்கின்றார்கள். ஏன் அப்படின்னு தெரியுமா?
தெரியுமா? வாக்குரிமைகள் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? பிரிட்டிஷுடைய காலத்துல இருந்து வாக்குரிமைகள் இருந்துச்சு. கொடுத்து ஓட்டு போடக்கூடிய வாக்குரிமை. இன்னைக்கு அதை யார் அறிவிச்சிருப்பாங்கன்னு தெரியல. இந்த குடத்தை ஓட்டு போடக்கூடியது என்னுடைய காலகட்டத்தில் தெரிஞ்சிருக்காது. குடத்துல சீட்டு போடுவாங்க, வாக்கு போட்டு வாக்குச்சீட்டு ஓலைச்சீட்டு போட்டு அது ரெண்டாவது வந்து தேர்ந்தெடுப்பாங்க. கர்ணன் என்னும் நூலாசிரியர் சென்ற நூற்றாண்டின் வாக்குரிமை தொடர்பாக விரிவாக அவர் இந்த விஷயங்களை பற்றி எழுதியிருக்கார். கர்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் மக்களாட்சியின் வரலாற்றின் மிக முக்கியமான குறிப்பிட்டதாக அவர் எழுதியிருக்கின்றார். வாக்குரிமை பெறுவதற்கு விதிக்கப்பட்டிருந்த பாலினம், சொத்து, கல்வி தகுதி போன்றவைகள் எல்லாம் இதன் மூலியமாக பிரித்தெடுத்தார்கள். எப்படி முதன்மையாக பிரிக்கப்பட்டது? வாக்குரிமை பெறுவதற்காக வேண்டி பாலினத்தை தேர்ந்தெடுத்தாங்க. ஆண்கள் மட்டும் தான் வாக்குரிமை அளிக்கிறது, பெண்களுக்கு ஓட்டுரிமை இல்லை. இன்னைக்கும் கடந்த நூற்றாண்டு வரை 1990 அதற்கு பின்பு இந்த காலகட்டம் வரை கூட இருந்திருக்கு. 90க்கு முன்பு வரை 19ஆம் நூற்றாண்டு காலம் வரை சில நாடுகளில் இதுபோல இருந்துச்சு. பாலினத்தின் அடிப்படையாக வாக்குரிமைகள் இருப்பது. ஆண்கள் மட்டும்தான் வாக்குரிமை இருக்குது, பெண்களுக்கு இல்ல. இன்னும் சில இடங்கள்ல இருந்துச்சு சொத்துரிமைகள் அடிப்படையில் இருந்துச்சு. அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஆண்களுக்கு மட்டும் ஏன் வாக்குரிமை அளிக்கிறாங்க அப்படின்னு கேட்கப்படும். அவங்க சொன்ன வார்த்தைகள், ஆண்கள் என்பவர்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள், அவர்கள் தான் புத்தி கூர்மையுள்ளவர்கள். பெண்கள் எதற்குரியவங்க? அடிப்படைக்கு வீட்டுக்குள்ள இருந்து வேலை செய்யறதுக்கு தான் பெண்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னாங்க. ஒன்னும் சொல்ல போனா என்னன்னு தெரியுமா? இந்திய அரசியல் சட்டத்தில் பெண்களுக்கும் வாக்குரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, பிரதிநிதித்துவக்கூடிய சட்டத்தின் 33% கொண்டு வர வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் ஒரு வாசிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றும் நடைமுறைக்கு வரல. ஆனா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி தேர்தலில் 50% பெண்களுக்கு வாக்குரிமையும் 50% பெண்களுக்கு அதிகாரத்தின் கீழ் பொறுப்புகளில் அவர்கள் வர முடியும். வாக்குரிமை இல்ல, பொறுப்புகளே வர்றது. இன்னைக்கு பல இடங்களை பார்த்தோம்னா அதெல்லாம் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர், தலைவி வந்திருப்பார்கள். ஊராட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலர் எடுத்து பார்த்தோம்னா அதில் பெரும்பான்மையாக பெண்கள் வருவாங்க. இப்படி பெண்களை அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. உள்ளாட்சியுடைய தேர்தல்களில் இது கொண்டு வந்திருக்கக்கூடியது, மாநிலத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. சொத்து உரிமைகள் எப்படி கொண்டு வந்தாங்க தெரியுமா? இரண்டாவது சில இடங்கள்ல எப்படி வச்சிருந்தாங்கன்னா, சொத்து இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் ஓட்டு போட முடியும், மற்றும் வரி செலுத்தக்கூடியவர்கள், அரசுக்கு வரி செலுத்தக்கூடியவர்கள் தான் ஓட்டு உரிமையும் இருந்துச்சு. இப்படி சில இடங்கள்ல இருந்து அவங்களுக்கு மட்டும் பாக்கி யாருக்கும் இல்ல. நெருக்கியா பாக்கி சொத்து இல்ல, வரி கட்டுறதுக்கு இல்ல, எது இல்லையா, உனக்கு ஓட்டம் இல்ல, ஏதோ இருந்துட்டு போலாம். ஆடு மாட்டு இருக்காம நீ வாடகை இருந்து வாழ்ந்துட்டு போலாம், சாப்பிட்டு போலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா உனக்கு என்ன இல்ல, எதுவுமே பேசுறதுக்கு, எதுக்குமே ஓட்டுமே எதுவுமே இல்ல. இப்படி இருந்தது. இப்படின்னு சில நாடுகளில் இருந்து கொண்டிருந்தது. அருமைக்குரிய சகோதரர்களே, அடுத்து கல்வி தகுதியை வைத்து ஓட்டுரிமைகள் வழங்கினார்கள். நல்லா படிச்சவங்க, மேல உள்ளவங்க, மேலாதிக்கத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் ஓட்டுரிமை என்பது. இது சுருக்கமாக சொல்லப்போனால் கல்வி தகுதியை கொண்டு வரக்கூடியதுக்கு அதான் காரணம். காலப்போக்கில் மறைந்து போனது இந்தி. எங்கெல்லாம் இந்த வாக்குரிமைகள் சொன்னார்களோ இப்படி பிரித்து வயதின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டு இந்து வாக்குரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சில நாடுகள்ல எல்லா ஆண் பெண் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கும் வாக்குரிமை உண்டு என்பதை இப்போது இந்திய தேர்தல் சொல்லியிருக்கின்றது. இந்திய அரசியலமைப்புக்கு வாக்குரிமைகள் வழங்கியிருக்கிறது. இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டத்தில் ஏற்றப்பட்ட பொழுது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அனைவருக்குமே யார் இந்தியாவை சார்ந்தவராக இருக்கின்றார்களோ அத்தனை நபர்களுக்கும் ஓட்டுரிமை இருக்குது. அப்ப எத்தனை வயசு வச்சாங்க தெரியுமா? முன்னாடி முதல் ஓட்டு போட்டது 89க்கு முன்னால் வரை, 1989க்கு முன்னால் வரை 21 வயதாக இருந்தது. வாக்குரிமைகள், வாக்காளர் சீட்டுகள் வழங்கக்கூடியதற்கு ஓட்டு போடக்கூடிய உரிமைகள் 21 வயதை அடைந்தால்தான் அவர்கள் ஓட்டு போட முடியும்.
ஆனால் அது திருத்தப்பட்டு 18 வயதாக பெரும்பான்மையான நாடுகளில் அதை செயல்முறைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இப்படி மாற்றுகள் என்று சொல்லக்கூடியது இந்த தெருக்கள் நம்ம ஊர்களில் வசிக்கின்றோம் இதை வைத்துதான் இவர்கள் இந்த நாட்டை சார்ந்தவர்கள், பிரஜையை சார்ந்தவர்கள், இங்கு பிறந்தவர்கள் என்பதை வைத்து வாக்கு ஓட்டுரிமை என்று வாக்கு சீட்டு என்பது தந்தார்கள். அது எதுக்குள்ளே இங்க திருத்தணும்? மாணவரிய அதிகமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டவர்கள் தேர்தல் அதிகாரி, தேர்தல் ஆணையம் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு அதிகமான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 2 நபர்களுக்குத்தான் இந்த அரசியல் சாசன சட்டத்தில் அதிகமாக அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யாரு? ஒன்று தேர்தல் ஆணையர், இரண்டாவதாக இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்திலே தலைமை நீதிபதி. இந்த 2 பேருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு. இன்னொரு வழி சொல்லப்போனா அவர்களை விட ஒரு இடங்களில் தேர்தல் அதிகாரிக்கு அதிக அதிகாரம் இருக்கிறது. தேர்தல் ஆணையர், தேர்தல் அதிகாரி என்று சொல்லக்கூடிய 1950 இந்த அமைப்பை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. 324/4 கீழ் பிரிவின்படி குடியரசுத் தலைவர் தேர்தல், எந்தெந்த தேர்தல்? குடியரசுத் தலைவர்களுடைய தேர்தல், அதே சமயத்தில் குடியரசுத் தலைவருடைய துணை தேர்தல், மக்களவை, மாநிலங்களவை, மாநில சட்டப்பேரவை, மாநில சட்ட மேலவை, இந்த தேர்தல் நடத்தக்கூடியது யாருன்னா இந்திய தேர்தல் அதிகாரி செய்யக்கூடிய விஷயம். இதெல்லாம் நம்ம விளங்க வேண்டியது. இந்திய தேர்தல் அதிகாரியுடைய களங்களில் இருக்கக்கூடிய சட்டங்கள் எதெல்லாம் அவங்களுடைய கையில் இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை, சட்டப்பேரவை, சட்ட மேலவை, இவர்களுடைய தேர்தல்கள் எல்லாம் நடத்தக்கூடியது இந்திய தேர்தல் ஆணையம். அதே சமயத்தில் எப்ப இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் இருக்கிற உள்ளாட்சி மன்ற தேர்தல்களை மட்டும் மாநில தேர்தல் அதிகாரி நடத்த வேண்டும். எப்பொழுது ஒரு சட்டசபைக்கோ ஒரு பாராளுமன்றத்திற்கோ தேர்தல்கள் அறிவிக்கப்படுது அப்படின்னா நேரடியாக தேர்தலுடைய விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா மாநிலத்துடைய தேர்தல் அதிகாரிக்கு எந்த ஒரு இல்ல. இவர் ஒரு போஸ்ட்மேன் போல இருக்கிறாங்க. இவரெல்லாம் கைடன்ஸ் பண்றது எல்லாம் என்ன? இந்திய தேர்தல் அதிகாரி தான். அப்ப இவர்கள் இந்த தேர்தலுக்கு முன்பதாக வாக்காளர் அடையாள அட்டை இருக்கின்றது, வாக்காளருடைய பட்டியல், இது சீர்திருத்தப்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட வேண்டும். இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சில இடங்களில், ஏன் பெரும்பான்மையான இடங்களில் 0000 அட்ரஸ், இந்த டோர் நம்பர்ல இவர் இருக்காரு. ஒரே வீட்டினுடைய 10க்கு 10 இருக்கக்கூடிய சிறிய வீட்டில் 80 நபர்கள், 4 நபர் கூட உட்கார முடியாது. அந்த இடத்துல 80 பேர்கள் அங்கே குடியிருப்பதாக குறிக்கின்றார்கள். இதெல்லாம் விட என்ன அப்படின்னா ஒரு ஒயின் ஷாப்புடைய அட்ரஸ்ல 40 நபர்களுடைய வாக்கு கிடைச்சிருக்கு, ஓட்டர்கள். இதெல்லாம் தவறுகள் யாரு? மாநிலத்துடைய தேர்தல் அதிகாரியுடைய கண்ட்ரோல்ல இல்ல, இது எல்லாம் ஒன்றிய தேர்தல் அதிகாரியுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியது. இதெல்லாம் அவங்க தான் பார்க்கணும். ஏன் சட்டசபை, பாராளுமன்றத்துடைய தேர்தலுடைய சமயங்களில் வெளியிடப்பட்டதுடைய பட்டியலில் தான் இந்த குளறுபடிகள்லாம். இப்படி இவர்கள் சேர்க்கப்பட்டு திருட்டுத்தனமாக ஏராள நபர்களை சேர்க்கப்பட்டு லட்சக்கணக்கான நபர்களை, ஏன்னா இந்தியாவுடைய தேர்தலை பார்ப்பதற்கு வெளிநாடுகளில் இருந்து எப்படி நடக்கின்றது என்பதாக ஒரு கட்டுக்கோப்பாக நடக்கக்கூடிய தேர்தல் எங்கே நடக்கின்றது என்றால் ஜனநாயக ரீதியாக நடக்கக்கூடிய தேர்தல் என்றால் இந்திய தேர்தலை பார்த்து வந்தார்கள். ஆனால் இப்பொழுது எப்படி வருகின்றது? உலக நாடுகளே சிரிக்கும் அளவிற்கு கரடிய காரித்து பூச்சின்னு சொல்றோம்ல, அதுபோல இன்னைக்கு ஆகிட்டு இருக்கு. இது எல்லாம் யாருடைய தவறு? ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது நாம் பார்க்க வேண்டியது நாளை நம்மளுடைய பெயர்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கின்றதா, சேர்க்கப்பட்டிருக்கின்றதா, இல்ல உங்க வீட்டு அட்ரஸிலேயே 1000 பேரை சேர்த்து வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நடக்குது. இதை விட ஒண்ணு என்னடா, இன்னும் ஒரு சில மாதங்களில் பீகார்ல தேர்தல் நடக்குது, சட்டசபை தேர்தல். அங்க தேர்தல் வாக்குறுதியை கட்டுவாங்க. யாருக்கும் தெரியுமா?
குத்தா. அம்மா பேர் என்ன? அம்மிக்கா குத்தா, பாபுக்கா குத்தா. முடிஞ்சு. குத்தான என்னது? நாய், டாக், மம்மி டாக், அதோட டாடி டாக் போட்டு இந்த பேருமே இப்படி இருந்துச்சு, ஏதோ தப்பா அடிச்சுட்டா அப்படின்னு நினைக்கலாம். போட்டோவும் நாயுடைய போட்டா. இது எந்த அளவிற்கு நாய் வந்து எலெக்ஷன் ஓட்டு போட போதா? அதுக்கு என்ன வாக்குரிமைகள் இருக்குது? நாளைக்கு எனக்கு தெருவில் இருந்து குறைக்க கூட விடமாட்டேங்கிறாங்கன்னு ஒன்று ரிப்போர்ட் பண்ண போதா? இல்ல கவுன்சிலருக்கு நிற்க போதா? என்ன செய்யணும்? இது யாருடைய தவறு? அருமைக்குரிய சகோதரர்களே, எங்கோ நடக்கின்றது, ஏதோ நடக்கின்றது என்றல்ல. நம்முடைய இந்தியாவை ஆளக்கூடியவர்கள், நம்முடைய மாநிலத்தை ஆளக்கூடியவர்களை நிர்ணயிக்கக்கூடியது ஜனநாயகத்தின் அடிப்படையில் நமக்கு வாக்குரிமைகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வாக்குரிமைகளை நாம் அளிக்கப்படுகின்றது. இதுபோன்று அதிகமான நபர்கள் ஜெயிக்கின்றார்கள், அதிகமான நபர்களை ஏற்றுகின்றார்கள். ஒரு சட்டசபைக்கு வெறும் ஒரு 50 நபர்களை 50,000 நபர்கள் ஏற்றப்பட்டால் போதும். நாம் பார்த்திருப்போம், சென்ற சட்டசபையுடைய எலெக்ஷனுடைய சமயங்களில் நம்முடைய தமிழகத்தில் பார்த்திருக்கலாம் 200, 280, 2000 இந்த வாக்கு வித்தியாசம் ஜெயித்தவர்கள் இருக்கின்றார்கள். கம்மியான ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சவர்கள் இருக்காங்க. அப்ப இவர்கள் இதை ஏற்றுவிட்டால், இன்னும் சொல்வதாக இருந்தால் வடமாநிலத்தவர்களுக்கு ஒரு நபருக்கு 4 இடங்களில் மாநிலங்களில் வாக்களிக்கும் அளவிற்கு இவர்கள் அத்தனை நபர்கள் சேர்த்து வைத்திருக்காங்க. ஒண்ணும் இல்லைங்க, எல்லாத்தையும் பிடிஎஃப்ல வந்துருக்குங்க. இன்னைக்கு தட்டினோம்னா இந்த பயான் நம்ம இப்ப பார்த்து பேச வேண்டாம், என்ன இருக்கு எல்லாம் பிடிஎஃப்ல வந்து பார்த்த உடனே டக்குனு நேரப்படுத்தி போயிட்டே இருக்கலாம். இதுபோல பிடிஎஃப்ல கொடுத்துட்டா தட்டி எடுத்துட்டோம்னா அஹமது போட்டாலோ இல்ல முகமது போட்டாலோ இல்ல கான் போட்டாலோ என்னன்னு போட்டா எத்தனை பேர் இருக்காங்கன்னு வந்துடும். ஒரு நபருடைய பெயர்களை போட்டு தட்டுனா வந்துடும். ஆனா அப்படி கொடுக்காமல் இவர்கள் போட்டோஷாப் பிடிஎஃப் ஆக தருகின்றார்கள். வாக்களிக்கப்பட்டதுடைய இறுதி 1 மணி நேரத்துடைய அந்த சிசிடிவி கேமராவில் சிசிடிவியுடைய பதிவை கேட்டால் தருவதற்கு மறுக்கின்றது. இப்பொழுது இங்குதான் நமக்கு சந்தேகங்கள் அதிகமாக ஏற்படுகின்றது. ஜனநாயகத்தை குடிதோண்டி பிழைப்பதற்கு எந்த இடங்களெல்லாம் ஒரு சமூகத்தை குடிதோண்டி பிழைப்பதற்காக வேண்டி, ஜனநாயகத்தையும் குடிதோண்டி பிழைப்பதற்காக வேண்டி என்னென்ன திட்டங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். வல்லல்லாஹ் இது போன்று ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளக்கூடிய நபர்களை வல்லல்லாஹ்வுடைய வாயில் மண்ணை போட்டு படுகொலியில் தள்ளி அவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவானாக. வாஹத்தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.